ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெஜிடபிள் நூடுல்ஸ். ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இது பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம நூடுல்ஸில் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து கொடுக்குறதுனால ஆரோக்கியமானதும் கூட. இந்த வெஜிடபிள் நூடுல்ஸு பார்க்குறதுக்கு பார்வைக்கு வேணால் நல்லா நீட்டாக அழகாக இருக்கலாம். ஆனால் இது வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிட சொல்லணும். எந்த ஒரு உணவுமே நல்லா மென்று சாப்பிட்டா தான் நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும். அதுவும் இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் ரொம்ப மென்று சாப்பிடணும். ரொம்ப நீட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சிக்கிக்கிட்டால் ரொம்ப கஷ்டம். அதனால் நல்லா மென்று சாப்பிட சொல்லுங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இன்றைக்கி வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்ட்ரீட் ஸ்டைல். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையான ரெசிபி இது. நம்ம மேகியெல்லாம் வர்ற அந்த பவுடரெல்லாம் போட்டு செய்யாமல் நம்ம வந்து வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதித்து வரணும். இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது. இப்போ இந்த மாதிரி ப்ளைன் நூடுல்ஸ் இருக்குது. இது கிட்டத்தட்ட 200 கிராம். இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். உடைக்க வேண்டாம், அப்படியே போடுவோம். வாங்கிட்டு வரதுக்குள்ளே கொஞ்சம் நொறுங்கிடுச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது ஒரு 80% வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது, அப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. உடைச்சிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பார்க்கும்போதே ஓரளவுக்கு வெந்த மாதிரி தெரியுது. இந்த மாதிரி உடையணும். இந்த பதத்துக்கு நம்ம இதை எடுத்துருவோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வடிகட்டிடுவோம். இப்போ இந்த நூடுல்ஸ் மேலே நம்ம சாதாரண தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ சூடாக இருக்கிற நூடுல்ஸ் மேலே நம்ம இந்த பச்சை தண்ணி ஊற்றும்போது நமக்கு அந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஆயில் சேர்த்தோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துடும். அதுக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை அப்படியே சூடாக வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானிலையில் நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் காய்ச்சது. முதல்ல பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின பிறகு ஒரு 1/2 கப்பு வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும். அடுத்தது நான் கேரட்டு, முட்டைக்கோசு, கேப்சிகம் இது 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே சேர்த்துக்கலாம். முதல்ல கேப்சிகம், அடுத்தது முட்டைக்கோஸ், கேரட். இது எல்லாமே நான் அப்படியே துருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த எல்லா காயும் சேர்த்து நம்ம ரொம்பவும் வதக்கூடாது, ரொம்பவும் வதங்கிடாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அடுத்தது இதில் 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூனு, ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூனு, சோயா சாஸ் 1 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த வெஜிடபிள் நூடுல்ஸு. இப்போ இது எல்லாமே நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் செஞ்சிட்ருக்கேன். அடுத்தது நம்ம வேக வச்ச நூடுல்ஸு. இதை பார்த்திங்களா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக உதிரியாக வந்துட்டுருக்கு. இப்போ இதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கணும். அடுத்தது இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு இந்த வெஜிடபிள் நூடுல்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.